குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், யார் அல்லாஹ் மீது பிரிய வைக்கிறாரோ அவர் முதல் ரசூல் மீது பிரிய வைக்கணும். ரசூல் மீது பிரிய வைத்தால் தான் அல்லாஹ் மீது பிரிய வைக்க முடியும். ரசூல் மீது யார் பிரிய வைக்கிறாரோ அவர் அல்லாஹ் மீது சென்றது பிரிக்க முடியும். லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்தில் மனைவி, மக்கள், சொத்து, சுகம், நம்ம உடல் இருக்க உயிர் மேலானது, அதுக்கு மேல முகப்பத்துக்கிறோம். அதுக்கு மேல முகப்பத்துக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, மனிதன் நினைக்கிறது, ரெண்டாவது உணர்கிறது, மூன்றாவது உறவு கொள்கிறது. மூன்றாவது இது பேரின்பம். சிற்றின்பத்துல அல்லாஹும் நினைக்கிறது, மனைவி நினைக்கிறது, உணவுகிறது அவளை இணங்கணும் சொல்லி உறவு கொள்ளும் போது நம்மளிருந்து அல்லாஹு நிசானத்தாரா நமக்கு ஒரு அவ்வளவு வாரிசு பறக்குது நமக்கு தருகிறான். நமக்கு வாரிசு பறக்குதை தருகிறான். வரும்போது அல்லாஹு அதுல இருந்து என்ன செய்யறான், நமக்கான துவா செய்யறதுக்காண்டி, நமக்கான ஒளி தரத்துக்காண்டி, நமக்கான நேசம் இருக்கிறதுக்காண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், உருவாக்க. அது மாதிரி அல்லாஹும் நினைக்கிறது பேருந்தான். அல்லாஹும் நினைக்கிறது, ரசூலை உணர்கிறது, குரு மூலமாக உறவு கொள்கிறது, ஷேகு மூலமாக நினைச்சிருது உறவு கொள்கிறது. அப்போ நாம் அல்லாஹ் மீது வைக்கிற பிரியம், ரசூல் மீது வைக்கிற பிரியம், குருநாதர் மீது வைக்கிற பிரியம், அல்லாஹ் மீது வைக்கிற பிரியம், ரசூல் மீது வைக்கிற பிரியம், குருநாதர் மீது வைக்கிற பிரியம், இதெல்லாம் அப்படின்னு கேட்டா அழித்து உருகி உருவாக்குறது. அழித்து உருகி உருவாக்குறது. தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை கட்டியாந்து எங்க வைக்கலாம், வீட்டுக்கு வச்சு பூட்டிதான் வைக்கலாம். அதை உருக்கி உருவாகிட்டு ஆபரணங்களா ஆயிடும். அந்த ஆபரணங்களை எவ்வளவு அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், அது போட்ட சிறுக்கு, மனைவிமார்களுக்கு போட்ட சிறுக்கு, அவங்களுக்கு கெத்து, இந்த நகை போட்ட தூக்கு என்ன, ஒரு தூக்குடிய என்ன, யார் போட்டா புருஷன் போட்டார், நம்ம பார்த்தா புருஷன் செய்யணும், அழகா இருக்கணும், புருஷன் முன்னாடி எப்படி இருக்கணும், சந்தோஷப்பட அப்படி என்ன செய்வா, இது வாங்கி கொடுப்பாரு, அவ போடுவான், அந்த இதுக்கு என்ன செய்வா, பாசமா இருப்பான். அல்லாவுக்கு ஆபரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாவுக்கும் ஆபரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ரசூல் மீது வைக்கப்பட்ட பிரியம், ரசூல் மீது வைக்கிற பிரியம். ரசூல் அப்படின்னா மனுஷனுக்கு உருகிறது, ரெண்டாவது அவர் சொல்ல கொண்டு உருகி அதை உருவாக்குறது. அதை உருவாக்கி நம்ம கல்புல வைத்து, உணர்வுல வைத்து, உறவுல வைத்து, அல்லாவோட ரசூலோட ஷேகோட என்ன செய்யுது, நம்மள என்ன செய்யுது, பரிபூர்ணமா ஆக்கிக்கொள்ளுது. நமக்கு வரக்கூடிய 3 நிலைகள், நமக்கு ஷேகுமாறு தகுதி அமல்கள் 3. ஒன்று பாவ மன்னிப்பு, அல்லாஹ் நமக்கு உருகிறது. 2 களிமா உருவாக்குறது. 3வது சலவாத்து, உருவாக்கி நம்ம ஆபரணமாக்கின்றது. அப்போ சலவாத்தை கொண்டு ஆபரணமாகணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் உள்ள தூய்மை, உள்ளம் இருக்கு, அந்த உள்ள என்ன செய்யணும், இருக்கிற தூய்மாக்கணும். அப்போ இருக்கிற கொண்டு அழுக்கு அகற்றப்படும், இருக்கிற கொண்டு சலவாத்தை கொண்டு அழுக்கு அகற்றப்படும், இருக்கிற கொண்டு பரிசுத்தமாக்கப்படும், சலவாத்தை கொண்டு அது ஒளிமயக்கமாக்கப்படும். சலவாத்தை கொண்டு ஒரு பாத்திரம் இருக்கு, பாத்திரத்தை உள்ளத்துக்கு போட்டோம், அது அழகான வெங்கல பாத்திரம், அந்த வெங்கல பாத்திரத்தை ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு எடுக்கிறான். அந்த புது பாத்திரம் மாதிரி ஆக்க என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், முதல்ல தண்ணியில பொறுமை வைக்கணும்.
தண்ணியில பொறுமை வைக்கணும். பொறுமை வச்சு அரிசி அப்படின்னு கேட்டா புளியும் போட்டு உப்பையும் போட்டு என்ன செய்வாங்க, அதை தேய்ப்பாங்க. பெண்கள் தேய்ப்பாங்க. தேய்க்கும் போது அது பல பலன்னு வரும். பல பலன் வந்த போது அது என்ன செய்வாங்க, சளி எடுத்துட்டு துடைப்பாங்க. துடைச்சிட்டு அதுக்குள்ள என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அப்போ நம்ம வந்து பாத்திரத்தை நேசிக்கிறதா, அந்த பாத்திரத்தை நேசிக்கிறதா, அந்த பாத்திரத்துக்கு அழகை நேசிக்கிறதா, அந்த பாத்திரத்துக்கு இருக்க உணவு நேசிக்கிறதா? சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல எதை நேசிப்போம்? பாத்திரத்தை நேசிப்போம். ரெண்டாவது நேசிப்போம், பாத்திரத்துக்கு தான் அழகு நேசிப்போம். மூன்றாவது நேசிப்போம், மூணாவது பாத்திரத்துக்குள்ள உணவு நேசிப்போம். இப்போ இந்த கலாச்சாரம் வந்துட்டு நாமெல்லாம் முன்னாள் இருக்கும்போது திக்கால என்ன அப்படின்னு கேட்டா கோப்பை கொடுப்பாங்க. வெள்ளை கோப்பை, வெள்ளை கோப்பையில பூ போட்டுருக்கோம். அந்த வெள்ளை கோப்பை பூ போடுற கோப்பையில அந்த சாயா கொடுத்துட்டு அந்த கோப்பை இப்படி பார்ப்பாங்க. அந்த சாயா எப்படி இருக்க தெரியல, அந்த கோப்பையை பார்த்து பார்த்து குடிப்பாங்க. அந்த கோப்பையில அந்த இவங்களுடைய முகம் தெரியும். அப்ப அந்த உணவுடைய குறைபாடுகள் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம அல்லாஹுடைய ஸ்தானத்தை நம்மளை பார்க்கிறான். எதை பார்க்கிறான்? உள்ளத்தை பார்க்கிறான். இரண்டாவது உணவு பார்க்கிறான். மூன்றாவது உறவு பார்க்கிறான். ரெண்டாவது உணவு பார்க்கிறான், மூன்றாவது உறவு பார்க்கிறான். உள்ளம்ங்கிற கோப்பை, அந்த கோப்பை அல்லாண்ட திக்ர் இருக்கு. மூன்றாவது நான் பாமணி திட்டம் இல்லை, அது என்ன செய்யுது, அந்த கல்வை பரிசுத்தமாக்குது. மூன்றாவது செலவாத்தை கொண்டு என்ன செய்யுது, அந்த உணவுக்கு நறுமணமும் கொடுக்குது. அந்த உணவுக்கு நறுமணமும் கொடுக்குது, சுவையும் கொடுக்குது, அந்த பாத்திரத்துக்கு அழகை கொடுக்குது. பாத்திரத்துக்கு அழகு கொடுக்குது. அப்போ இது உடலுக்குடைய உணவு, இது ஆன்மாக்குடைய உணவு. இந்த மூணு எதுக்குரிய உணவு? பாவமன்னிப்பு, விக்கிடு, செலவாத்து. யாருக்குடைய உணவு? ஆன்மாக்குடைய உணவு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்? நினைக்கிறல், உணவுகள், உருவாக்குதல். அல்லாஹ் நினைக்கிறது, ரசூல உணர்வு, சொல் செயலை கொண்டு அல்லாஹ் ரசூலோட சொல் செயலை கொண்டு என்ன செய்யுது, உருவாக்குறது. இன்னைக்கு மனிதன் இருக்கான், என்ன போல போவான், என்ன போல வருவான், என்ன போல நிற்பான். அப்படிதான் இருக்கான். என்ன போல போவான், என்ன போல வருவான். எதுக்காண்டி போறோம், யாருக்காண்டி வரோம், எதுக்காண்டி நிற்கிறோம், அப்படி இல்லாம தானே எல்லா மனிதனும் இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? நம்மளோட கட்டுப்பாடு இல்லை, இல்லை, நம்மளோட வழிபாடு இல்லை, நம்மள நிலப்பாடு இல்லை. எப்படியோ போனா போயிருந்தேன், அது ஆகாது. அல்லாஹ்வை பின்பற்றுறவன், ரசூல் நேசிக்கிறவன், ஷேக்கு கட்டுப்படுறவன், அவன் டென்ஷனும் நில. எப்படி இன்றைக்கு இந்த அமலை கரெக்டாக நாம் செய்யணும். இன்றைக்கு இந்த அவராதை நமக்கு தந்திருக்காங்க, இந்த அவராதை கரெக்டாக ஓதி முடிக்கணும். இன்றைக்கு நாம் எல்லா அமல்களையும் உணர்வோடு செய்யணும், ரசிச்சு உணர்வோடு செய்யணும். எல்லா அமல்களையும் அல்லா ரசித்து உணர்வோடு நாம் என்ன செய்யணும், உறவு கொண்டு இருக்கணும். திக்ர் மஜ்லிஸ் இருக்கு, 3 தரப்புல மக்கள் வராங்க, யாரும் வருத்தப்படக்கூடாது. ஒன்றும் இந்த கனாயத்து இருக்கு, போனால் தான் பார்ப்பான், இல்லைன்னா மனசு வேணாம், நேசித்து பார்க்க மாட்டான், சத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மக்கள் உண்டு. மற்றொன்று நம்ம அவர் முகத்தை பார்க்கணும், நேசிக்கணும், அந்த அமலுக்காண்டி போய் ஆகணும் அப்படின்னு வரக்கூடிய மக்கள் இருக்கு. மூன்றாவது அந்த அமல்லே கலந்துக்கணும், அவரோட திருமுகத்தையும் பார்க்கணும், அல்லா ரசூல் பொருத்தத்தையும் பெறணும் அப்படின்னு பார்க்குற மக்கள் இருக்கு. இது ஊர்ல யார் சேர்ந்தாங்க? அந்த குருவுடைய ஹனாயத்தை அல்லாஹ் கொண்டது. அல்லாஹ் நாடினா தான் அவர் மூலமா ரிஸ்க் கலக்க முடியும், அல்லாஹ் நாடாட்ட ரிஸ்க் கலக்க முடியாது.
அல்லாஹ் அவர்கள் நமக்கு தருணம் கொடுத்தா தான் அவர் நமக்கு தர முடியும். அவர் தருணம் கொடுத்தா தர முடியாது. ஆனால் அதெல்லாம் மேலாம அந்த அமல்ல பரிபூர்ணமாக உட்கார்ந்து கலந்து அந்த நேசத்தோட பாசத்தோட அந்த அமலை முழுமையாக கரெக்டாக விடுபடாமல் செய்யறோம் தெரியுமா? விடுபடாமல் செய்யறோம் தெரியுமா? எப்படி நான் காலைல எழுந்துட்டு முடிஞ்சிருக்கு பல் வெளுத்துட்டு தண்ணி வளமையாக குடிக்கிறோம். இந்த தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா இதோடைய மகத்துவம் என்ன சொல்லுங்க பார்க்கணும். உடல்ல கூட தண்ணி உணர்வு ஏற்படும். ரெண்டாவது நீர் ஒழுங்கா போகும். மூன்றாவது கொள்ளை ஃப்ரீயா போகும். நான்காவது காத்து ஃப்ரீயா போகும். தண்ணி எழுதுறது எல்லா வசதியும் போகக்கூடிய வசதி தண்ணி. அப்ப அந்த தண்ணி என்ன செய்யணும்? நம்ம குடிக்கணும். எப்படி குடிக்கணும் சொல்லுங்க பார்க்கணும். கையில கருதுக்கு மடக்கணும் உள்ள தெளிகிறதா? வாயில் வச்சு முதல் முடக்கும். இது உணவுக்குள்ள போய் சேரும். ரெண்டாவது முடக்கு ரத்தத்தை சர்க்கஸ் ஆகும். மூன்றாவது முடக்கு இந்த தண்ணி உள்ள போய் ஆசிரியர் திரும்ப மூச்சு திணறுகிற இது நிலப்படுத்தி கொடுக்கும். இதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த மன்னன் எந்த பொருளை குடித்தாலும் 3 டீப் குடிக்கணும். எந்த மனுஷன் எந்த பொருளை குடித்தாலும் செய்யணும் 3 டீப் குடிக்கணும். அப்போ 3 டீப் அவன் குடித்தா தான் அதுக்கு அவன் செய்யும், அது நிலை கொள்ளும். அப்போ இதில் உணவு உட்கொள்ற ஒரு நிலை. ரெண்டாவது நபியுடைய சுன்னத்து ஒரு முறை, ரசூலை பின்பற்றுறது ஒரு முறை. அதே மாதிரி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இணக்கம். பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இணக்கம் வணக்கம். இப்போ நமக்கு சட்டை இருக்கு, நம்ம போடுறோம். எவ்வளோ அவசரத்தில் போட்டாலும் அந்த வலது கையை கொண்டு போட்டு பழக்கமாக்கிட்டா அது நபியுடைய சுன்னத்து பழக்கம் வழக்கமாயிடும். அந்த வழக்கம் ஒழுக்கமாயிடும். ஒழுக்கம் உணர்வாயிடும். உணர்வு உறவாயிடும். அதே மாதிரி நாம் என்ன செய்யறோம்? இடது பக்கத்தை துப்புறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்து இடது பக்கத்தை சுன்னத்து துப்புறது சுன்னத்து. நாம் சுன்னத்தை செய்யும்போது இடது பக்கமாக என்ன செய்யறோம்? இடது பக்கமாக துப்பும்போது அது நபியுடைய சுன்னத்து. அது பழக்கமாகி வழக்கமாகி ஒழுக்கமாகி இணக்கமாகி அது நம்மளை வணக்கமாக ஆகிடும். அதே மாதிரி சாப்பிடுறதுல முதல்ல கையை கழுவிட்டு பிஸ்மி சொல்லிட்டு ஒரு 3 செலவாத்து விட்டு நாம் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது என்ன செய்யும்? அதையும் நிலைக்கு வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் அது மாதிரி ஒரு மனுஷன் காலில் ஃபஜ்ருக்கு என்ன செய்யணும்? சூரிய விழிக்கிறதுக்கு முந்தி என்ன செய்யணும்? விழிக்கணும். விழித்து தன்னை பரிசுத்தப்படுத்தணும். முதல்ல என்ன செய்யணும்? பாத்ரூம் போய் நீரை ஒழுங்காக வெளியிடணும். ரெண்டாவது காற்றை வெளியே விடணும். மூன்றாவது ஃப்ரீயாக என்ன செய்யணும்? எல்லா பக்கமும் ஒவ்வொரு உறுப்புக்கும் தண்ணி போகணும். எத்தனை உறுப்புக்கு? வாய், மூக்கு, 2 கண்ணு, காது, முந்து வாரம் பிந்து வாரம் சுத்தம் செய்யணும். இது சுத்தம் செய்தா இந்த மாதிரி சுத்தம் வரும். இது மூலமா அல்லாஹ் தனத்துல ஆன்மாவும் சுத்தம் செய்வான், நாவு சுத்தம் செய்வான், கல்பு சுத்தம் செய்வான், ரூஹு சுத்தம் செய்வான், நம்மளிடம் வரக்கூடிய வார்த்தை சுத்தம் செய்வான். நம்ம மறைவாக செய்கிற பாவத்திலிருந்து எல்லாம் பாதுகாத்து அதை சுத்தம் செய்வான். ராத்து அவனோட இணைத்து வைப்பான். ராத்து என்ன செய்வான்? அவனோட செய்வான், இணைத்து வைப்பான். அப்போ இந்த இணைத்துக்கிற இடத்தை நாம் விட்டுட்டு நம்ம எண்ணம் போல போனா சிக்கலை சில ஆளுக்கு வேலை பார்ப்பாங்க. எண்ணம் போல போவாங்க, எண்ணம் போல வருவாங்க. நம்ம சம்பளம் தரானே, காசு வாங்குறாம கொள்றோமா அப்படின்னு சிந்தனையே கிடையாது. வருது போகிறது இருக்குது, எந்த கணக்குமே கிடையாது. ஹக்கை வாங்குறோமே, அதை காத்திருந்து பார்க்கணுமே, நம்ம செய்யணுமே அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வர்றது உட்காருது, அவங்க டைம் முடிஞ்சு அந்த போயிட்டே இருக்குது. அப்போ இவங்களுக்கு பறக்கத்துக்குற வாழ்வு எப்படி வரும்? இது வந்தாலும் கொடுக்குறோம், வராட்டாலும் கொடுக்குறோம். வந்தாலும் கொடுக்குறோம், அல்லாதான் கொடுக்க, நாம் கொடுக்கல. அப்போ நமக்குன்னு ஒரு நிலை இருக்குல்ல, நம்ம கடமை இல்லை.
அதை எதிர்பார்த்துருக்க நம்ம கடமை இல்லை, அதுக்காக நேரத்தை ஒதுக்கி செய்யறது கடமை இல்லை. இந்த நம்மளை பொறுத்தவரை எப்படி அப்படின்னு கேட்டால், வந்தா துன்யா வரலன்னா ஆகரம். எப்படியே வந்தா துன்யா வேலை வெடி பார்க்கும், வரல அதுக்கு இருக்கிற செய்தி தெரியுது. இந்த எங்க கிடைக்கும்? இதை செய்யறது கூட சில மனிதனுக்கு வருத்தமா இருக்கும். இதை செய்யறது கூட செய்யும் செலவாது இருக்கிறது அமைச்சது கூட வருத்தமா இருக்கும். அப்ப இவரு நசீபில்லானதா இருக்கு, நசீபில்லாதான் வந்து. அப்ப மனிதன் நினைக்கிறது, நினைத்ததை உணர்கிறது, உணர்வோடு உறவுகிறது. அல்லாஹ் நினைக்கிறது, ரசூலை உணர்கிறது. அந்த அல்லாஹ் நினைக்கும் போது ரசூல் எப்படி உறவு கொள்ள சொன்னாங்க? தொழுகைன்னு ஒண்ணு இருக்கு. தொழுகை என்ன செய்யணும்? அச்சத்தோட சுத்தத்தோட உணர்வோடு தொழுகணும். எப்படி தொழணும்? அச்சத்தோடு தொழுகணும். இரண்டாவது உணர்வோடு தொழுகணும். மூன்றாவது உறவோடு தொழுகணும். அச்சம்ங்கிறது என்ன? அல்லாஹ் ஒன்னே நான் பார்த்தவனாக இருக்கேன், இது அச்சம். உணர்வு என்ன? என்னை நீ பார்க்கிறாய், என் உள்ளத்தை நீ பார்க்கிறாய். உறவுங்கிறது என்ன? அல்லாஹ் ரசூல் எப்படி நமக்கு கேட்டுருந்தார்களோ குர்ஆன் திலாவத்தை பரிபூர்ணமா ஓதுறது, நாம் ஓதுறதே நாம் கேட்கறது. இரண்டாவது தஸ்பீஹாத்தை செய்யறது, அந்த தஸ்பீஹாத்தை நாம் செய்யறது, நாம் செய்யறதை பார்த்து நம்மளுக்கு மலக்கு செய்யறது. மூன்றாவது நம்ம அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்றது. நான்காவது அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத் சொல்றது, சலாம் சொல்றது. அந்த சலாம் திரும்பி நமக்கு என்ன செய்யுது? அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்றது. ஐந்தாவது சலவாத்தை கொண்டு பரிபூர்ணமாக்குறது. அந்த வணக்கம் யாரை கொண்டு பரிபூர்ணமாகும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அப்படின்னு என்ன செய்யும்? அதுல பரிபூர்ணமாகும். அந்த எத்தனை முகமது? அது நாலு முகமது வரும். அறிவு, உணர்வு, உறவு, ஒளிவு. அல்ல அந்த செலவை அந்த நாளை வச்சிருக்கான். அறிவு, உணர்வு, உறவு, ஒளிவு. அறிவு அல்லாஹ் பார்த்து நான் தொழுகிறேன், தஸ்பீஹாத்தை மறக்கலை, எதுவுமே மறக்கலை. நிறைய இமாம்கள் தொழ வைக்கிறாங்க, 2 கால் 3 கால் தொழு வச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அப்ப எதுல அவங்க இல்லை? அச்சம் இல்லை, உணர்வு இல்லை, சரியான உறவு இல்லை, அல்லாஹ்வுடைய ஒளிவு சார்ந்து இல்லை. அச்சமும் உணர்வும் அவங்களோட இருக்குமே. ஆனால் எந்த இடத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலை நினைங்க. கரெக்டாக அந்த எதை செய்யணும். நாம் படிச்சுட்டோம், நாம் ஆலிம்சா, நாம் தொலைச்சு பழக்கம் இருக்குது, நாம் கத்வாரி பழக்கம் இருக்குது, நாம் பயான் செய்து பழக்கம் இருக்குது, நான் அப்படின்னு சொல்லி ஏற்றா அது வந்துட்டா அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பார்வை இருக்காது, ரசூலுடைய பார்வை இருக்காது, ஷேகுடைய பார்வை இருக்காது, ஷைத்தானுடைய பார்வை தான் முழுமையாக நம்ம இது இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் அச்சம்தான் தேவை, உணர்வு தான் தேவை, உறவு தான் தேவை. அதுக்கப்புறம் தான் ஒளிவாகும். கண் பார்க்கணும், இருளா தெரியுது, கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிச்சம் வருது. மூணாவது நான் பயந்தவன் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு என்றோம். நானுங்க அது துணிச்சலா போறோம், அதான் ஒளிவு. எது ஒளிவு? துணிச்சலா கொண்டு வெளியே போறோமா, அதுதான் ஒளிவு. அப்ப அந்த ஒளிவுக்கே நாம் நிலப்படணும் அப்படின்னு சொன்னா உறவு இருக்கணும். மூன்றாவது உணர்வு இருக்கணும். நான்காவது அச்சம் இருக்கணும். இந்த அச்சத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதனா அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் ரசூலுடைய ஞானத்தையும் வலிமானுடைய ஞானத்தையும் ஷேகுடைய ஞானத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். வத்தகுல்லாஹ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். யார் அல்லாஹ்வை அஞ்சு கொள்கிறாரோ அந்த அஞ்சு கொள்ளும்போது யார் கொடுப்பான்? அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு என்ன செய்வான்?
எல்லா வழியும் காட்டுவான். அச்சம் இல்லாதவன் அறிவில்லாதவன், அறிவில்லாதவன் உணர்வு இல்லாதவன், உணர்வு இல்லாதவன் உறவு இல்லாதவன், உறவு இல்லாதவன் ஒளிவு இல்லாதவன். நாம் வருமானம் பண்றோம் கொள்றோம், யாருக்கு வாங்கி எடுத்து கொடுக்கணும்? ஜெயகுமா ஏய் பெரியா என்ன கூறணும்? நம்ம யாருக்கு வாங்கி எடுத்து கொடுக்கணும்? முதல்ல தாய் தகவனுக்கு வாங்கி எடுத்து கொடுக்கணும். யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? தாய் தகவனுக்கு வாங்கி எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? மனைவி மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும். மூன்றாவது யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? ஒட்டார் கொடுக்கணும். நான்காவது யாருக்கு கொடுக்கணும்? அக்கம் பக்கத்துக்கு கொடுக்கணும். ஐந்தாவது யாருக்கு கொடுக்கணும்? மிஸ்கிங்கள் கொடுக்கணும். ஆறாவது யாருக்கு கொடுக்கணும்? வழிபோக்குகள் கொடுக்கணும். ஏழாவது யாருக்கு கொடுக்கணும்? யார் கேட்கறதுக்கு அஞ்சு ஓஞ்சி எல்லாம் அவங்கள தேடி கொடுக்கணும். இதுல 7 சிபத்து இருக்கு. நான் நேற்று சொன்ன அல்லாவுடைய சிபத்து 7 என்ன, ரசூல் ரஹமத்துடைய 7 என்ன, அந்த ரஹமத்துல சிபத்து 7 இது. அது ரஹமத்து வெளியான சிபத்து 7. நஃப்ஸுக்கு 7, நஃப்ஸுக்கு 7, கல்புக்கு 7, ரஹமத்துக்கு 7, புகழுக்கு 7, எல்லாமே 7 நாளுக்கு. அப்படி ஒன்று நமக்கு இருக்கு, எல்லாம் நமக்கு காட்டுங்க. அது எது மூலமா வெளியாகுது அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா தான் வெளியாகுது. அந்த ரசூலோட நேசத்தை வைத்து வெளியாகுது. அந்த அல்லாஹ் ரசூலை யார் நேசித்தாரோ அவரை நேசிக்கிறதுக்கு தான் வெளியாகுது. நாம் கற்றுட்டோம், நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் விளங்கிட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. மௌத்து மட்டும் நாம் விளங்கி ஆகணும், மௌத்து மட்டும் அமல் செய்து ஆகணும், மௌத்து மட்டும் அல்லாவோட இணங்கி ஆகணும், மௌத்து மட்டும் ஷேகோட இணங்கி இருக்கணும். இணக்கம் இல்லாதவன் இருளானவன், இறக்கம் இல்லாதவன் கல்வை கல்லாக்குறவன், கல்வை கல்லாக்குறவன். அப்ப கல்வி அது நமக்கு எதுக்கு? யாரை நினைக்கணும், யாரை உணரணும், யாரை உறவு கொள்ளணும். நாம் திங்கிற உணவுல இருந்து உடுக்கிற ஆடை முட்டும், திங்கிற உணவுல இருந்து உடுக்கிற ஆடை முட்டும், நாம் உணவுக்கு உறவு கொள்றது முட்டும், உணவுக்கு உறவு கொண்டு எல்லாமே நபி காட்டி சொல்லுதானே. நம்ம மனைவி கலப்பா இருக்கா, அசிங்கமா இருக்கிறா, அடுத்த மனைவி செவப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, அழகா இருக்கா, அவளோட கூட முடியுமா? மார்க் என்ன கொடுக்குமா? நமக்கு எதை வகுத்திருந்தானோ அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு வேலை. நினைச்சுக்கலாம், நினைச்சுக்கலாம். அதில் ஈடுபட முடியுமா? அதில் ஈடுபட்டு அவன் நாசமா விடுவோம்ல. நம்ம அவங்கள அழிஞ்சு போகல. ஒரு அண்டா பாலுக்கு, ஒரு அண்டான்றது பால் இருக்கு, அந்த பாலை ஒரு உப்புக்கள் போதும். மனுஷனுடைய வேர்வை தண்ணி விழுந்தா கூட பால் தெரியாதான், தெரியாதான். உப்புக்களத்தை விட தெரிஞ்சிருப்பான். பால் கலக்கிறான் இல்ல, இப்படி குடிஞ்சு பாக்குறான் இல்ல, அவன் தயவு வேறு பிறகு கொள்ளுதோ. கிராமத்துக்கு போயிருந்தேன், அந்த பால் கலந்தான், மனமரம் கலந்தான், வாங்கி வந்துட்டாரு, காப்பி போட்டு கொடுக்கும் அப்படின்னு இருந்தான். அவனுக்கு வேறு அவ்வளோ வேறு வைக்கிறேன், கடை 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 கறக்கிறான். அவன் தயவு வேறு பூரா இங்கே விழுதோ. அவ யோகதே இல்லை அப்படித்தானே, என் ஊருக்கு ஒரு பால் அப்படித்தானே. அல்ல எதுக்கு எப்படி வச்சிருக்கான் பத்தியில? மனதனோடு இணங்குற ஒரு உணவு எப்படி வச்சிருக்கான். அது மாதிரி ஆத்துல தண்ணி போகுது, கழுவுறோம், போக்கு தண்ணி அந்த நஜீஸ் கிடையாது. கெட்டு தண்ணி ஒரு அளவு இருக்கணும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, எந்த நஜீஸ் கிடையாது. உன்னோடு இதெல்லாம் யார் வகுத்தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தந்தது தானே, வழிமுறைகள் தானே. அந்த வழிமுறையில் நாம் இருந்துட்டு
அல்ல ரசூலை நேசிக்காம, ரசூல் மீது முகப்பத் வைக்காம, அவர் சாதாரண மனிதர், அவருக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது அப்படின்னா அவர் சாதாரண சொல்ல முடியுமா? நம்ம வாழ்வுடைய வழிகாட்டி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வாழ்வு உருவாக்கி தந்தார் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நபியோட இணக்கம் எப்படி இருக்கணும், உறுதுணை எப்படி இருக்கணும், எல்லாம் உருவாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என்னை பரிபூர்ணமாக்கி அருள் பரிசுவானாகும். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மக்ரிப்